ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போட வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி சாய் சச்சரிதம் அத்தியாயம் 43-44 பார்ட் 3. அதாவது நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட வாழ்க்கையில் சகனம் நடக்கிற மாதிரி பாபாவோடைய வாழ்க்கையிலையும் சகனம் நடந்திருக்கு. எப்படின்னா, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சகனமாக பக்தர்களுக்கு உணர்த்திய விஷயம் என்னென்னா, ஒரு செங்கல் உடைந்ததுனால பாபா எப்படி அதை பக்தர்களுக்கு உணர்த்தினார், அந்த சகனமாக அவர் இறக்க போகிறாரு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இதை பார்க்கறதுனால நம்மளோட லைஃப்பில் சகனங்கள் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளோட வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன சகனங்கள் கட்டல, இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பாபாவோட வாழ்க்கையிலும் அவர் இறக்குற தருவாயத்துக்கு முன்னாடி ஒரு சகனம் நடந்திருக்கு. அது என்ன சகனம் பார்த்தீங்கன்னா, செங்கல் உடைந்தது. செங்கல் வந்து உடைஞ்சது. அது எப்படி உடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபா வந்து அந்த செங்கலை வந்து எப்படி பயன்படுத்தினார்னா, ஒரு உட்காரும் போது சாஞ்சு உட்கார்றதுக்கு, ஏதாவது தூங்கும் போது கை வச்சு அந்த கையை வச்சு இது பண்றதுக்கு. ஸோ நிறைய சப்போர்ட் சிஸ்டமாக அவர் பாபா வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த செங்கலை. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பாபா இல்லாத டைம்ல மசூதியில் வந்து அந்த பெருக்குவாங்க, கூட்டுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல் எடுக்கும்போது தெரியாமல் அது உடஞ்சிருச்சு. அது உடஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, பாபா வராரு, உடஞ்சிருச்சு. அவங்க நார்மலாக வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாபா வந்து திடீர்னு வரும்போது பார்க்குறாரு. பாபாவுக்கு இப்போ தான் தெரியுது செங்கல் உடைந்த விஷயம். தெரிந்தோடனே அவர் வந்து அதை பார்த்து ஒரு துக்கம் படுறாரு, மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அப்ப சொல்றாரு அங்க இருக்கிறவங்ககிட்ட, இது செங்கல் கிடையாது, இது என்னோட விதியை நிர்ணயிக்கும் நண்பன், இது என்னோட விதியை வந்து நிர்ணயிக்கும் செங்கல், இது என்னோட நண்பன், என்னோட உயிர் நண்பன். அவரோட உயிர் எங்கன்னா இந்த கல்லோடைய அதை கூட ஒரு பொருத்தி சொல்றாரு பாபா. அதாவது முன்கூட்டியே அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளோட விதி முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. என்னோட இது. ஆனா எல்லாரும் கேட்கலாம், பாபா எப்படி அழுவலாம், சாவுக்கு அழுவலாமா? பாபா அவரு சாவுக்காக அழவும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு போறன்ற நினைக்கவும் இல்லை. இந்த மாதிரி மக்கள் அவரோட பணியை இங்க செய்ய வந்ததுனால நிறைய மக்களுக்கு அவர் வந்து இன்னும் கொடுக்கணும், நிறைய பேருக்கு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல நம்மளோட விதிக்காலம் முடிய போதே அந்த எண்ணத்துலதான் அவர் துக்கப்படுறாரு மக்களுக்காக. அது இல்லாம அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த உயிர் வந்து இந்த உயிர் தான் இந்த உலகத்துக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த கல்லை சாட்சியா வச்சு சொல்றாரு. அதே மாதிரிதான் எதுக்கு நம்ம பாபாவை கும்பிடணும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு காரணம் முக்கியமா, நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கும்போது அது நல்லதா தப்பா சரியா பாபாவுக்கு உணர்த்தின மாதிரி நம்ம அந்த ஸ்பிரிச்சுவலா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஈஸியாக அந்த டிசிஷன் மேக் பண்ணலாம். ஸோ நிறைய பேரால் ஏன் முன்னேற்றம் கொண்டு வர முடியல அப்படின்னாக்கா, டிசிஷன் மேக்கிங் சரியா இல்லை, யாராலையும் டிசிஷன் மேக் பண்ண முடியல. ஸோ ஹைஃபையாக இருக்கிறவங்க ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுத்துருவாங்க, தப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய லாஸாக இருக்குது. இதே வந்து கீழே இருக்கிறவங்க டிசிஷனே எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ எப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நடுத்தரமான மக்கள் மட்டும்தான் டிசிஷன் எடுப்பாங்க. அது தப்பாக இருந்தாலும் யோசிக்க. ஸோ அதனால பாபாவை வழிபடும் போது உங்களுக்கான சரியான முடிவு தெரியும். இந்த செங்கல் கதையால உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதோட இந்த அத்தியாயத்தை, இந்த பாட்டை நம்ம முடிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.